ஏன்னா இந்த ஆடியோ லான்ச்லாம் வந்தால் என்ன பேசுவோம், என்ன நம்ம பேச போகிறோம் நமக்குள்ளே தெரியாமல் கடகடன்னு பேசுகிறோம். அது யூடியூப்பில் வர்றப்ப தான் பக்கு பக்கம் இதையா நம்ம பேசணும், ஐயோ அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ஸ்லாம் அப்படி அடிப்பாங்க. இப்போ இந்த படத்தை பார்க்குறப்ப எனக்கு இப்போது விஜய் டிவி புகழன்னா பாதி தூரம் வந்துட்டு அப்புறம் செல்லமணி சார் தான் தம்பி ஒன்றும் இல்லைப்பா கோதண்டன்றாங்க. அடுத்து விஜய் டிவி புகழ் வினோதன்றதுக்கு நான் பாதி தூரம் நிறைய இடத்துல அவார்டு வாங்க போகிறப்பையும் அதே சார் நடந்திருக்கு. விஜய் டிவி புகழ்னா பாதி தூரம் போயிட்டு ஸ்டேஜ்லாம் தொட்டு கும்பிடும், என்னை தாண்டி ஒருத்தர் மேலே போயிட்டு இருப்பாங்க, விஜய் டிவி புகழ் தீனா அப்படின்வாங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ எனக்கு அதை தாண்டி தேசிங்க ராஜா 2ல் எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு ஏழு சார். ஏன்னா நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன சின்ன கேரக்டராக போவேன். என்ன புகழ் இது, குக்கூத்து கோமாளியில் ஒரு புகழை பார்த்துருக்கோம், அப்படி உழுந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க. ஆனால் சினிமாவில் ஒரு அந்த அளவு ஒரு இது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நிறையா. பட் இந்த படம் எழில் சார் எல்லாருமே சொல்கிறதான், அவர் நம்மளை நடிக்க விட்டுருவார், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணுங்கள், நான் பார்த்துக்கறேன்னு அவர் 2 வார்த்தை தான் அங்கேருந்து வரும். மானிட்டர் முன்னாடி உட்காந்துப்பாரு, ஒரு ஆக்ஷன் ஒரு கட்டு, இது 2 தான் சொல்லுவார், வேறு எதுவும் அவர் சொல்ல மாட்டார். நாங்கள் மாட்டு நடிச்சுக்கிட்டே இருப்போம், அது வேணுன்றதை பார்த்துப்பாரு, இல்லாத மீதி எடிட்டில் ஏதாச்சும் தூக்கிப்பார். அந்த அளவு தான் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு டைரக்டர் நான் பார்த்ததில்ல. எல்லாமே சொல்லுவாங்க, திட்டுவாங்க இல்லையா, எதா சார் இந்த இடத்துல இதை கொஞ்சம் ஏற்றட்டுங்களா, இது வேணாம்ப்பா கொஞ்சம் நல்லா இல்லை, அவர் எது சொன்னாலும் சரி நீங்கள் போட்டுக்குங்க போட்டுக்குங்க போட்டுங்க அப்படி சொல்லுவார். அதே போல் லேடி கெட்டப்புறவனே எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா லேடி கெட்ட மூலியமாக தான் எனக்கு ஒரு நல்ல மேடை கிடச்சிது. ஸோ என்கிட்ட இல்லை பக்கம் லேடி கெட்ட பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சார், கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்றேன். அதே போல் விமல் சார் நான் ஆக்சுவலாக சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் பழகினதில் எனக்கு ஒரு 2 பேர் டெய்லியும் பேசிப்போம், மாதத்தில் ஒரு 25 நாள் 30 நாள் ஜாலியாக பேசிக்கணும் அப்படின்னா, ஒன்று சசிகுமார் சார், இன்னொன்று விமல் சார். சும்மாவே ஃபோன் பண்ணி ஜாலியாக பேசிப்பேன், என்ன தம்பி என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு விரும்பி பேசுவார். சசிகுமார் சார் 2 பேருமே அவ்வளோ அந்த ஒரு போட்டி பொறாமை எதுவுமே கிடையாது. யார் வந்தாலும் சரி அவங்க கூட ஜாலியாக பழகக்கூடிய வருது, அந்த அளவு வருது. அவர் கூட பழகந்து ரோபோ மாமா ஜனா ப்ரொடியூசர் சார் அன்றைக்கி ஷூட்டிங்க்கு வந்திருந்தார். என்ன போகிறார் ப்ரொடியூசர் சாரே போகிறார், என்ன விஷயம்னு கேட்டாங்க. என்னையும் ரவிமரியா சாரையும் பார்க்க வந்தாங்க. இல்லை டீசர் ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுது, ஸோ அதான் சும்மா அப்படியே உங்களை பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறேன். அப்படி ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே கிடையாது. அங்கே ஒரு இடத்துக்கு முருகன் அண்ணனை கூப்பிட்டு பார்த்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து எல்லாத்தையும் பேசி இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகுது, சூப்பர், நீங்களாம் தான் சப்போர்ட் எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தராக சின்ன ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட அதை சொல்லிட்டு போகிறது. ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். சொன்ன மாதிரி அந்த ப்ரொமோஷன்லாம் போயிட்டு இருந்தப்போ எல்லாருக்கும் சாப்பாடுலேருந்து எல்லாமே நீங்கள் எங்கே வேணால் சாப்பிடுங்க, அவங்க போட்டோம் காரை கொடுங்க இது பண்ணட்டும் எல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டீங்க, தேங்க்யூ ஸோ மச். அதாவது ரவி சார் சாம்சன்ஸ்லாம் ஸ்கிரிப்டை வாங்கிக்கிட்டு புகழ் நீங்கள் இந்த இடத்துல இதை போடுறீங்களான்னு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் என்ன ஒரு பேப்பரை கொடுத்தாலும் அந்த பேப்பரை 20 பேப்பர் ஆக்கி எழுதிக்கிட்டே இருப்பார். நம்ம ஒரு புதுசாக வளர்ந்து ஒரு விஷயம் ஒரு சின்ன பையன் வரேன், எல்லாருமே கை கொடுத்து அவ்வளோ அழகாக, இல்லை நீங்கள் இந்த கவுண்டர் போடுங்க நீங்கள் போடுங்கன்னு எல்லாருமே வாங்கிட்டாங்க. ரொம்ப உங்ககிட்டலாம் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் எழில் சார், உங்களை மறக்கவே மாட்டேன். ஏன்னா எல்லாருமே கேட்டுன்னு இருந்த ஒரு வார்த்தை, புகழ் நீங்கள் சினிமாவில் எப்போ காமெடி பண்ணுவீங்கன்ட்டு நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது எல்லாருக்கும் பதிலாக இந்த தேசிங்க ராஜா 2 இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அப்படி தான் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே. இதில் ஒர்க் பண்ண எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர். ஏன்னா ஒரு படம் வெளியில் வருது அப்படின்னா அதில் உழைக்கிறது அவ்வளோ பேர். ஏன்னா நம்ம ஈஸியாக ஒரு நிழலுக்காக மரத்தை தேடி போவோம், ஆனால் அந்த மரம் வெயிலில் நிற்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த மரம் அதில் பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருமே இந்த படம் ஜெயிக்கணும்ன்ட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணுறது, இந்த படம் ஜெயிக்கணும். யாருமே அப்பா இந்த படம் இவ்வளோப்பா இந்த படம் ஓடக்கூடாதுன்னு யாருமே நினைக்கப்படுறது கிடையாது. எல்லாருமே படம் ஓடணும், ஜெயிக்கணும், மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு தான் உழைக்கிறது. கண்டிப்பாக இதில் நீங்கள் கோல்டன் அண்ணா சூப்பராக சொன்னார். உண்மையிலே அதெல்லாம் ஒரு நடிகர்களாக எல்லாருமே சின்ன ஆர்டிஸ்ட்டு ஜூனியர்ஸ் யாருக்காக இருந்தாலும் இந்த வலி இருக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுற ஒரு படத்துக்காக ஒரு 10 நிமிஷம் அதுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் மெனக்கணும்னா, ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் மெனக்கணும். ஈஸியாக ஒரே வாரத்தில் படம் நல்லா இல்லை வேஸ்ட்டு அப்படின்ற வார்த்தையை சொல்லிடுறீங்க. இதுக்காக ஒரு லைட்மேன் ஆகட்டும், ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ண ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஓடியார் ஆகட்டும், அவங்க வீட்டில் அவங்க குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, இந்த படத்தில் அப்பா ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த படத்தில் நான் தான் லைட் போட்டேன் அப்படின்னு. அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி
ஒரு 60 நாள் 7 நாள் எடுத்து எடிட்டிங் போய் அதெல்லாம் முடிச்சு ஒரு படத்தை தேட்டரில் எடுத்துட்டு வர்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். இதை ஈஸியாக சொல்லுறீங்க படம் நல்லா. அண்ணன் சொன்ன மாதிரி மக்கள் போய் பாருங்க. நீங்கள் நல்லா இல்லை புகழ் நல்லா நடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே மாற்றிக்கிறோம். ஈஸியாக ஒரு சும்மா உங்களுக்கு வருமானம் வருதுன்றதுக்காக ஒரு யூடியூப்ல டக்குன்னு இது படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது அத்தனை பேரோட உழைப்பு, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஒரு மேடை கொடுத்ததுக்கு. நான் இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது. நான் வருவேன் ஜாலியாக 2 பேரும் டக்குன்னு மைக்கு கொடுத்தா பேசிட்டு போயிடுவேன். ஆனால் இப்படி ஒரு எமோஷனலாக பேசினதுக்கு எல்லாரையும் பார்க்குறப்ப அவ்வளோ இதாக இருந்தது. ஒரு படத்துக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அப்படின்றப்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எப்படி தேசிங்க ராஜா 1க்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ கண்டிப்பாக தேசிங்க ராஜா 2வும் சூப்பராக இருக்கும். எல்லாருமே அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக மாபெரும் வெற்றியடையும். எங்கெல்லாம் வாழ்த்து வந்து எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். மீடியா ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தான் இந்த ஒரு நல்ல படைப்பை நாங்கள் படைச்சிருக்கோம். நீங்கள் அதை நல்லபடியாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எங்களை வந்து வாழ்த்து வந்த சொல்லுமணி சார், உதயா சார் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. தேங்க்யூ தேங்க்யூ. த்ரூ அவுட் த ஃபிலிம் நீங்கள் வந்து அந்த வாய்ஸ் மெயின்டைன் பண்ணி அந்த கெட்டப் மெயின்டைன் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு எஃபர்ட் கொடுத்துருக்கீங்க. டெஃபினெட்லி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். புகழ் ஆக்சுவலாக இன்றைக்குமே அந்த வாய்ஸ் எடுக்கலாம் வந்தேன். நேற்று குக்கு தூக்கமால காலைல 5 மணிக்கு தான் விட்டாங்க. அதனால் எனக்கு இந்த பொனந்தினி சார் வாய்ஸ் வந்துருச்சு. இல்லைன்னா நான் அழகாக லேடிஸ் வாய்ஸ்லேயே பேசலான்னு தான் வந்தேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சக்ஸஸ் மீட்ல பேசுங்க. கண்டிப்பாக பேசுகிறேன். அதுக்குள்ளே வாய்ஸ் ரெடி பண்ணிடுறேன். தேங்க்யூ. இந்த படம் வெறும் தரமாக உள்ளுக்குள்ளேயும் தரமாக இருக்கணும், வெளியில் பப்ளிசிட்டிலையும் தரமாக இருக்கணும். உள்ள தரமாக இருக்கிறதுக்கு சில நேரத்தில் ஒரு சீன் எடுத்து முடிச்சதுக்கப்புறமும் இதை விட இன்னும் பெட்டராக எடுக்கிறதா இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற ஆள், எடுத்த சீனையே திருப்பி ரீஷூட் பண்ணுறது கூட கவலைப்படாமல் செலவழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அது இந்த படத்துலையும் நடந்திருக்கு. ஸோ பார்க்குற மக்களுக்கு தரமான ஒரு படத்தை தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அடுத்தது பப்ளிசிட்டியில் கலக்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக 25 பஸ்ஸில் ஃபுல்லாக தேசிங்க ராஜாவோட ஃபுல் இதை போஸ்டர்ஸ்லாம் ஒட்டி மோர் தென் 250 பஸ்ஸஸ்க்கு பின்னாடிலாம் அழகாக தேசிங்க ராஜாவெல்லாம் ஒட்டியிருக்காங்க. இதை நான் எடுத்து என்னுடைய சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கேன். அதை பார்த்து கீழே ஒருத்தன் கமெண்ட் போட்டுக்கோங்க, நீ மட்டும் பஸ்ஸில் எல்லாம் ஒட்டிட்டு போயிட்டா உள்ளேன்னு பார்த்தா வெளியில் இருக்கிறது தெரியவே இல்லை அப்படின்னு. ஏன்னா நானே பசையை எடுத்து பஸ்ஸு ஃபுல்லாக ஒட்டிட்டு வந்த மாதிரி என் இதில் ஒரு கமெண்ட் போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு அழகாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அருமையான ஒரு தயாரிப்பாளர். அவரோட மகன் இந்த படத்தில் இன்னொரு செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, ஜனா அவர்கள். அவர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு நடிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி அந்த தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் சொல்லும்போது பையன்கிட்ட கேட்டிருக்காரு, உனக்கு ஆசைப்பட்டு வரியா இல்லை பேஷனோட வரியா அப்படின்னு. ஏன்னா ஆசைக்கும் பேஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது அவருக்கு அப்போ தெரியல. ஸோ எதை நாம் தொடர்ந்து துரத்தணும்னு ஒரு இது வருதோ அதுதான் பேஷன். எல்லாத்தையும் பார்த்து ஆசை வரும், ஆனால் சில இதை தான் கண்டினியூஸாக அதை அட்டஞ்சே தீரணும்னு இருக்கும், அதுதான் பேஷன். ஸோ அதை நோக்கி தன் பையனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பையனை புடம் போட்டு சின்ன சின்ன ரோல் பண்ணால் கூட பரவாயில்லன்னு சொல்லி இறக்கி பையனோட கனவுகளுக்கு ஒரு வடிகாலாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அவருக்கும் அவர் மகனுக்கும் இது அற்புதமான அருமையான ஒரு வெற்றி படமாக அமைய நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஷாம் சார், உங்களுக்கு வயசே ஆகாதா? இன்னும் முடியலம்மா. சாரி, இல்லை, ஓகே, முடிச்சதுக்கு அப்புறம் வரேன்னா டை இருக்கிற வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். அடுத்தது என்னுடைய ஆஸ்தான இயக்குனர் எழில் சார். தொடர்ந்து அவரோட நான் பண்ணக்கூடிய ஒரு 6வது படம் இது. தொடர்ந்து என்னை கூப்பிட்டுட்டே இருக்காரு, நல்ல நல்ல ரோல் கொடுத்துட்டே இருக்காரு. வெரி ஹாப்பி. அவரோட டீமில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நிறைய காமெடி ஆர்டிஸ்ட்டை போட்டுருவார் உள்ள. நம்மளும் அதில் பண்ணிட்டு இருக்கும்போதே சக காமெடி நடிகர்கள்லாம் பண்ணுறதோடைய அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கும்போதே நம்ம இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். நம்மளே ரசிப்போம், நம்மளே சிரிப்போம். ஜென்ரலாக ஒரு 3 நிமிஷம் காட்சி தான் எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னாங்க, நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அதை 13 நிமிஷத்துக்கு மாற்றி வைப்போம். எல்லாத்தையும் எங்களை ஆட விட்டு வேடிக்கை பார்த்து அழகாக ரசிப்பார். ஃபஸ்ட்டு ரசிகர் எங்கள் இயக்குனர் எழில் சார் தான். எங்களுக்கெல்லாம் நல்லா ரசித்து அதில் பெஸ்ட் பீஸை எடுத்து பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து நடிகர்களை கொஞ்சம் நம்புவார், எடிட்டரை தான் மோஸ்ட்லி நம்புவார். ஏன்னா சம்பூர்ண ராமாயணம் மாதிரி நாங்கள் 2.5 மணி நேரம் படத்தை 25 மணி நேரத்தை எடுத்து வச்சு அந்த அளவுக்கு பண்ணுவோம். பட் பெஸ்ட் பீஸ் எடுக்கக்கூடிய அருமையான இயக்குனர். எப்போ கூப்பிட்டாலும் ஓடி போகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் அந்த விஷயம். அடுத்தது இந்த விழாவினுடைய நாயகன் வித்யாசாகர் சார். ஸோ அவருடைய பாடல்களுக்கெல்லாம் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். கார்லலாம் நானும் என் ஃபேமிலிலாம் அப்படியே ஒரு ட்ராவல் போயிட்டு இருக்கும்போது சாரோட பாட்டை கேட்டு தான் போவேன். சில நேரம் பின்னாடி இவங்கெல்லாம் வேறு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, நான் வந்து மலரே மௌனமா இந்த மாதிரி பாட்டெலாம் கேட்டு போவேன்.
இந்த ஷெட்டுக்கு பிரேக் டவுன் ஆன எடுத்த வண்டி எடுத்துட்டு போவோம் பாருங்க, அந்த வண்டிலாம் என்னை ஓவர்டேக் கொண்டு போகும். ஏன்னா கால் அந்த ஆக்சிலேட்டர் மிதிக்கவே தோணா அப்படியே ரசிச்சுட்டே போவேன். உடனே என் பையன் சொல்லுவான், அம்மா இந்த வேகத்தில் போச்சுன்னா வீடு வந்து தரத்துக்கு விடிஞ்சிடும், பாட்டை மாற்று அப்படிமா. பாட்டு எடுத்து போட்டு அடுத்த கெல்லி அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு, ஃப்ளைட்டெல்லாம் ஓவர்டேக் கொண்டு போவேன் நான். ஸோ அந்த அளவுக்கு சாருடைய விதவிதமான பாடலுக்கு நான் பயங்கரமான ஒரு ரசிகன், அற்புதமான ஒரு இசையமைப்பாளர். ஸோ அவருக்கும் இது ஒரு அருமையான ஒரு படமாக எங்கள் டீமுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவர் வந்தது, உள்ளே வந்தது. அடுத்து இந்த படத்தினுடைய நாயகன் விமல் சார், ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிகன். ஆக்சுவலாக இந்த கமல் சார், ரஜினி சார் இவங்களோட காலத்தில் கார்த்திக் சார் ஒரு வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதா நிறைய பேர் எல்லாம் சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் தாண்டி அது அவர் வேறு மாதிரி இருக்கணும். அது மாதிரி இப்போ விமல் சாரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அவர் வந்து உதடே அசையாமல் பேசுகிற மாதிரியான விஷயம் தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன புரியுதா உங்களுக்கு, என்ன டைலாக் அப்படியே இருப்பார், என்ன பேசுகிறாரு அவர், லிப் மூமெண்ட்டே காணமேன்னு தேடுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த டைலாக்ல மாம்பழம் இருந்துன்னு வச்சுங்களேன், டப்பிங்கில் வந்து சார் மாம்பழம் இல்லை சார் அது கொய்யா பழம்னா அவரோட லிப்பில் கொய்யா பழம்னு போட்டுக்கலாம், ஸ்ட்ராபெரின்னு கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி லிப் மூமெண்ட் எதுக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு அழகாக சட்டிலான பர்ஃபார்மன்ஸு. அடுத்தவங்க நடிக்கிறது அவங்க வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதோ அதுவோ கிடையாது. இவருக்கு ஏன் சார் சீனை ஏற்றிட்டீங்க, எனக்கு ஏன் சார் கம்மி, ஒன்றுமே கிடையாது. டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் அப்படின்னா விமல் சார் தான் நான் சொல்லுவேன். அற்புதமான ஒரு இது. அவர் கூடயும் சேர்ந்து ஒரு 3-4 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எங்களோட மொத்த டீம் இருக்கு பாருங்க, ஜாலியான ஒரு டீம். ரவி மரியா சார்லேருந்து புகழ்லேருந்து இன்னும் எத்தனை சாமிநாதன் சார், சிங்கமொழி சார் எல்லாம் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆர்டிஸ்ட்டு. ஜென்ரலாக ஒரு படத்தில் ஹீரோ ஹீரோயினுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும் இல்லையா, இந்த படத்தில் எனக்கும் புகழுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு எங்களோட காம்பினேஷன்ஸ். அவர் லேடி வேஷன் போட்டே நடிச்சிருக்காரு இல்லையா, இந்த படத்தோட 4வது ஹீரோயின் புகழ் தான். ஸோ நிறைய மெனக்கெட்டிருக்காரு புகழ். அவரோட சேர்ந்து நடித்த சீன்ஸ்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது கேமராமேன் சார் செல்வா சார், அது என்ன சொல்கிறது, அனைத்து டேரக்டர்களுக்கும் ஃப்ரெண்ட்லி அவர். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 150 வருஷம் இருக்கீங்களா சார் சினிமாவில்? அவ்வளோ 40 வருஷம். வாவ், சூப்பர்பு. ஸோ எல்லா டேரக்டருக்கும் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆர்டிஸ்ட், ஃப்ரெண்ட்லியான ஒரு கேமராமேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அட்டகாசமான குழு, அருமையான ஒரு படம், ஒரு ஃபன் ரைடான ஒரு படம். உள்ளே வந்தால் கொடுத்த காசுக்கு வஞ்சனை இல்லாமல் கலகலன்னு சிரிச்சிட்டு போகக்கூடிய அற்புதமான ஒரு படம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தா திருப்தியாக இருக்கும். எனக்கும் இந்த படம் மூலிமா நல்ல பேருன்னு நினைக்கிறேன். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. படத்தை தேட்டரில் வந்து பார்த்து உங்களோட ஆதரவு. நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. பட் ஒன்னே கேட்கணும், உங்களோட எனர்ஜி. ஏன்னா இந்த படத்துல வந்து நீங்க ஜீப்ல தொங்கிட்டு போறீங்க, போலீஸ் ஜீப்பை அர்ஜுனர் வெளில கேட்டுட்டு ஓட்டுற மாதிரி வேகமா ஓட்டுறீங்க. அந்த எனர்ஜி வந்து அவ்வளோ ஹை எனர்ஜியா இருக்கு. சார் சொன்ன மாதிரி படம் முழுக்க எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க, ஆக்டிவா இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு வயசே ஆகாதான் நான் கேட்டதுக்கு அங்கேதான் நான் கேட்டேன். ஸோ அந்த எனர்ஜி எப்படி மெயின்டைன் பண்ணீங்க, அதை பத்தி சொல்லுங்க. என் ஒய்ஃப் வந்திருக்காங்க இந்த இதுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் எப்படி இவ்வளோ இளமையாக இருக்கீங்கன்னா, நான் அவரை சந்தோஷமாக வச்சுருக்கேன் அப்படின்பா அவ. அதனால் அவள் என்னை ஹாப்பியாக வச்சுருக்கா, நான் ஹாப்பியாக இருக்கேன். போகிற யூனிட் எல்லாமே நடிக்கிற படம் எல்லாமே காமெடி படம் தான் மோஸ்ட்லி. ஸோ நானும் சிரிக்க வச்சுட்ருக்கேன். அதனால் லைஃப் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் முடி கொட்டலை, அதனால் ஓடிட்டுருக்கு குழப்பு.